வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வாரம் யாருக்கு பாயாசம், யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது, அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அந்த ட்விஸ்ட் வந்து ரசிக்கிற மாதிரியான ட்விஸ்டா இல்லை, மோசமான ட்விஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அன்அஃபிஷியலுக்கு வருவோம். அன்அஃபிஷியல்ல வழக்கம் போல முத்துக்குமரன் லீட் பண்றாரு 1,81,000 ஓட்டுல. ரெண்டாவது இடத்துல ராணம் வருகிறாரு 1,10,000 ஓட்டுல. மூணாவது இடத்துல சவுண்டு 94,000 ஓட்டுல இருக்கிறாங்க. ஜாக்லின் 61,000 ஓட்டுல இருக்கிறாங்க. அடுத்து அஞ்சாவது இடத்துல அருண் 57,000 ஓட்டுல இருக்கிறாரு. ஆறாவது இடத்துல தீபக் 51. சாரி, அருண் வந்து 57,000 ஓட்டு, தீபக் வந்து 51,000 ஓட்டு, அன்ஷிதா 50,000 ஓட்டு, பவித்ரா 49,000 ஓட்டு, மஞ்சரி 47,000 ஓட்டு, ரயான் 45, கடைசியா ரஞ்சித் 26. அன்அபிஷியல் சொல்லுது கிளியரா ரஞ்சித் தான் வெளியே போவாரு. சிங்கிள் எவிக்ட் அப்படின்னா, டபுள் எவிக்ட் அப்படின்னா ரஞ்சித் ரயான் மேல மஞ்சரி இருந்தாலும் ஓட் டிஃபரன்ஸ் மஞ்சரிக்கும் ரயானுக்கும் நடுவில் ஒரு 2,000 ஓட்டு தான் இருக்கு. அன்அபிஷியல 2,000 ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ் கால் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது மஞ்சரி ரயான் ரஞ்சித் இந்த 3 பேர்ல இருந்து 2 பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப மஞ்சரியை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்துக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ரயான் தப்பிச்சிருப்பான். ஆனால் அது அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரயான் வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறான். ஸோ அன்அஃபிஷியல் கொடுக்குற பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரை சொல்லுது இல்லை. இதே 3 பேரை தான் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தகவலும் சொல்லுது. ஆக்சுவலாக அன்ஷிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்க்கும்போது அவங்க டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஓட்டு ஏறி மிடிலுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் ஏறிச்சு? நேற்று என்ன பிளே நடந்துச்சு? இவ்வளவு நேர்மையா ஸ்ட்ராங்கா கரெக்டா விளையாடினாலும் மஞ்சரி ஓட்டு வர மாட்டேங்குது இல்ல. ஏன்? எவ்வளவு மோசமா தரக்குறைவா கேவலமா விளையாடினாலும், பொய் சொல்லி ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி விளையாடினாலும் அன்ஷிதாவுக்கு ஓட்டு வருது இல்ல. எப்படி ஒரே நாள்ல எப்படி வந்து அன்ஷிதா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்து டப்புன்னு மேல போறாங்க? அப்படி என்ன சிறப்பா விளையாட்டாங்க? அங்க ரயானை வந்து கழுத்தை சுத்தி ஒரு லாக் போட்டு கீழே தள்ளினாங்களே, அதுவா? அதனாலயா? இங்க பச்சையா தெரியுது நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து கல்லால் அடிக்கவே இல்லை, இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு சம்மந்தமே எல்லாம் போய் உட்காந்துட்டு கேமை பாஸ் பண்றாங்க. எப்பெல்லாம் தோத்துருவோம்னு நினைக்கிறாங்களோ, எப்பெல்லாம் ஆப்போசிட் டீம் வந்து கை ஓங்குதோ, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா பண்றாங்க. தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கேமை பாஸ் பண்ணாங்க, குறும்படத்தில் மாட்டினாங்க. ரெண்டாவது முறை இங்க நேத்து வந்து ஜாக்லின் மஞ்சரி சொல்றாங்க என் கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு மஞ்சரி இருக்கிறாங்க. ஜாக்லின் அவங்க கால் மாட்டிக்கிச்சு, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடிகிற 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 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திரும்ப வந்து மஞ்சரி வந்து அவங்கள லாக் பண்றாங்க. யார? அன்ஷிதாவை. அப்போ வந்து வயிறு வலி அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நீ மட்டும் வலிக்குதுன்னு சொல்லும்போது விடணும்னு சொன்னல, இப்போ நான் வலிக்குதுன்னு சொல்றேன் என்ன விடு அப்படின்றாங்க. அவங்க விடுறாங்க ஓகே அப்படின்னு. ஏன்னா அந்த கேம் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படிதான் விளையாட்டு இருக்காங்க. மஞ்சரி வலிக்குதுன்னு சொன்னா விட்டுறாங்க. ஸோ விடுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு வலின்னு சொன்னவங்க போய் ஓரமாக உட்காடுறாங்க. சரி அப்படியே உட்காரு, கேம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா திடீர்னு மறுபடியும் ஏது வந்து கேம் ஆடுறது. என்ன மாதிரியான ஆட்டம் இது? கேவலமான ஆட்டம் இல்லை. கொஞ்சம் கூட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லைல்ல. இதெல்லாம் பார்த்து எப்படா மாசுன்னு சொல்ல முடியும்? நான் நேற்று எபிசோட்லையும் சொல்லியிருந்தேன், இவங்க வந்து அசீன் அசீன் சொல்லிட்டு விஷால் சொல்லிட்டு இருக்கான்ல, அசீன் கிடையாது, ஷெரினாவோட கசின் வேணா சொல்லலாம். நான் ஷெரினான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் ட்ராமா பண்ணாங்க மெடிக்கல் இஷ்யூ வச்சு. இவங்க அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வயிறு வலின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காரன்னு போய் உட்காருறது, அப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுறது. அப்புறம் ஜாக்லின் வந்து கால் வந்து இவங்க கழுத்து மேலே பட்டா அப்போ முடிய போகுது கேம், அந்த பொம்மையை பிடுங்க போகிறாங்க, ஐயோ கழுத்து கழுத்துன்னு கத்துறது. அப்புறம் அங்கேருந்து எழுந்து சரிம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து கேம் ஆரம்பிமான்னா இல்லை இல்லை, புதுசாக எழுந்து நின்று மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து லாக் பண்ணோன்னா என்னது இதெல்லாம்? மோசமான கேமில் இந்த தரக்குறைவா மோசமா கேவலமா கேம் ஆடி குறும்படத்தில் சிக்கியிருக்கிற இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு எப்படி வருது ஓட்டு? ஒரே நாளில் எப்படி ஏறுது? என்ன ஸ்பெஷல் கேம்பெயின் கேரளாவில் போதா அப்படிங்கிற அந்த டவுட் நமக்கு வருது. அப்போனா கேரளா மக்களை நான் குறை சொல்ல, அவங்க மட்டும் இந்த தப்பானாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. இப்போ ஹிந்தி பிக் பாஸில் ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒருத்தவங்க போயிருக்கிறாங்க. இப்போ நிறைய ட்வீட் வந்து பார்க்க முடியுது அப்பப்போ. இவங்க பிக் பாஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ, தமிழ் பொண்ணு ஒரு ஆள் அங்கே போயிருக்கிறாங்க கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போடுங்க ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட் வரும். அதை பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல, அதில் பாசிட்டிவாக என்னன்னு தெரியாது, இவங்க போடுறது தானே. ஸோ அப்படி பார்த்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்கல்ல. அப்போ அதே போல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட் பண்ணி துண்டு துண்டா அங்கே ஒரு கேம்பெயின் நடக்குதோ, நடந்தால்
அப்போ அவங்களுக்கு பிக் பாஸ் பெருசா பார்க்காதவங்களாம் ஆமாப்பா நம்ம பொண்ணு ஒன்று ரொம்ப கஷ்டப்படுதுப்பா பாவம்ப்பா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கப்பா அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுறாங்களோ. ஏன்னா போன முறை டெவில் டாஸ்க்லும் இதே போல தான் டேஞ்சர் ஜோன்ல இருந்து அன்ஷிதா திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே போறாங்க. அன்னைக்கு தான் அவங்க அழுது டிராமா பண்ணாங்க. ஜெஃப்ரியை 100 தோப்புக்காரனை போடுற வரையும் அமைதியா இருந்துட்டு போட விட்டுட்டு அந்த ஸ்டாருக்காக அமைதியா இருந்துட்டு ஜாக்லின் வந்து ஐயோ இது தப்புன்னு சொல்லும் போது எங்க மொத்தமா நம்ம மேல வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தர்ஷிகா மேல திருப்பி விட்டு கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓடி சம்மந்தமே இல்லாம சாச்சனாவை குட்டி சாத்தான்னு திட்டி ஐயோ எல்லாம் மோசமா பண்றாங்க அப்படின்லாம் கத்திக்கிட்டு நான் வெளியே போறா கதுவா தோறான்னு கத்திக்கிட்டு வெளியே போய் உட்காந்து ஒரு டிராமா பண்ணி அப்படி பண்ணதுக்கெல்லாம் ஓட்டு ஏறுமா. இது அப்பவே எனக்கு டவுட்டா இருந்தது என்ன தப்பா இருக்கு பிஆர் இப்ப மட்டும் இறங்கி வேலை பாக்குறாங்களா ஹெவியா அப்படின்னு பார்த்தா ஹெவியா பாக்குறாங்க போல இருக்கு. ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறாங்கன்னா அப்பா அவங்களுக்கு ஓட்டு வருதுன்னா அது வேற. இப்ப பரிதாபப்பட்டு ஓட்டு போறதுன்னா கூட அது வேற. இப்ப ராணுவுக்கு அப்படிதான் போடுறாங்க நிறைய பேர். அதனாலதான் ஒரு செகண்ட்ல வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஆடாமையா இருக்கும்போது அப்படி போறது கூட ஓகே. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இவங்க தானே மற்றவங்கள வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு மற்றவங்க மேலே தானே பரிதாபம் வருது. ஏன்னா நேர்மையாக ஆடுற ஜாக்லினும் இங்கே மஞ்சரி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மோசமாட்டு இவங்க வந்து பொய்க்காரி இந்த சீசனின் நடிகை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்லின் மஞ்சரியை பார்க்கும்போது தான் பரிதாபமாக இருக்கு. இவங்க இவ்வளோ நேர்மையாக ஆடுறாங்க, விட்டு கொடுத்து ஆடுறாங்க. 6 பேர் சேர்ந்து அந்த 3 பேர் கொண்ட டீமை சிம்பிளாக முடிச்சு தள்ளிருக்கலாம் 5 நிமிஷத்துல. ஆனால் ஈக்குவல் காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை மட்டும் அனுப்புறாங்க. அப்படி ஈக்குவல் ஆடும் போதும் அவ்வளோ ஏமாத்துறது. பவித்ரா நடனா ட்ரெஸ்ஸுக்குள்ள சுத்தி ஒழிச்சு வச்சுக்கிறது எப்படி எடுப்பாங்க அதை? அப்போ அந்த ஆக்டே வந்து ஆண்கள் டீம் வேற ஆணை வந்து பக்கத்துல வர விடாம பண்ணுது இல்ல, அது மோசம் இல்ல, ரூல் பிரேக் இல்ல, அது தப்பு இல்ல. சரி அதுதான் அந்த மாதிரி ஒரு தப்பு அப்படின்னா இவங்க பண்றது ஒரு தப்பு இருக்குல்ல. இவங்க எக்கச்சக்கமா நடிகை பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி பொய்யா நடிச்சு ஏமாத்தி இப்படி எக்ஸ்போஸ் ஆன ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு வருது. சரியா வைல்டு கார்டில் வந்த ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளவு நேர்மையா சரியா விளையாட்டு இருக்கிறாங்க. இப்போ வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னே மறந்து போயிருக்கோம் எல்லாருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுற ஒரு ஜாக்லின் எவ்வளோ டஃப் காம்படிட்டரோ, முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா இப்போ போற லீட் எடுத்திருக்க முத்துக்குமரனுக்கு அதை விட டஃப் காம்படிட்டருங்க மஞ்சரி. இப்போ ஜாக்லின் நல்லா யோசிப்பாங்க, விளையாடுறாங்க, டஃப் கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. ஜாக்லின் அளவுக்கும் ஜாக்லினை விட ஒரு படி மேலவும் வேற ஒரு ஆங்கிள் யோசிக்கிறது இருக்குல்ல. நேற்று அவ்வளோ ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு. தன் டீமை பத்தி யோசிச்சு அங்க முயல் இல்லை நம்ம கிட்ட, இவங்க கிட்ட கோட்டையே இல்லைனாலும் முயல் இருக்கு பிங்க் டீம்ல. அப்போ ஒரு முயலை அங்க வெய், ஒன்னு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா திடீர்னு பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு முயல் யாருக்கிட்டே இல்லையோ அவங்க அவுட் அப்படின்ட்டாருன்னா அதை யோசிச்சு அந்த அளவுக்கு பிரில்லியண்டா ஒன்று பண்றாங்க. ஸோ கேம் பத்தி யோசிக்கிறதுல, அந்த புரிதல்ல, பேசுற விஷயங்கள்ல, ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறாங்க மஞ்சரி. டாப் 5ல வர வேண்டிய கண்டஸ்டன்ட் அவங்கள வந்து இப்போ டேஞ்சர் ஜோனில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஓட்டு வர மாட்டேங்குதுன்னா அப்போ வேற எதை பார்க்குறீங்க? கேமே விளையாடாத சும்மா உட்காந்து ஊர்கேள்வி மாதிரி வன்மத்தையும் விஷத்தையும் கக்கிட்டு இருக்கிற அந்த சௌந்தர்யாவுக்கு ஓட்டு வருது எப்படி? அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இதுதான் சொன்னாங்க வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட்டை அந்த பக்கம் அள்ளி தள்ளிடுறீங்களாடா. இந்த நிறம் தான் பிரச்சனையா? திறமையை பார்க்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லை, இங்கே தானே வருது அது. உடனே வர்ஷினி கூட வெள்ளையா இருந்தாங்க, அவங்களையும் எவிக் பண்ணிட்டாங்க. தர்ஷா குப்தா எவிக் பண்ணிட்டாங்கலாம் வரக்கூடாது. நான் சொல்றது கேம் ஆடுறாங்க, திறமையை காட்டுறாங்க. அவங்க திறமையை காட்டல, ஆனா இங்கே மட்டும் ஏன் திறமையை காட்டாத ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஏன் ஓட்டு வருது? இப்போ வந்து நிறைய இறங்கி இருக்கிறாங்க சௌந்தர்யா, அது சந்தோஷம். நான் அது ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன். போக போக வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஒர்க் ஒன்றும் பண்ண முடியாது ஆர்கானிக் மக்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா. இப்போ வந்து தீபக்குக்கும் கீழே வந்திருக்கிறாங்க சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஜாக்லின் கீழே நேற்று வந்துட்டாங்க. அதாவது முத்து, ராணவ், ஜாக்லின், அப்புறம் சவுண்ட் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தீபக் இருந்தார். இப்போ வந்து தீபக் மேலே போயிட்டு சவுண்டு கீழே வந்துருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான் அது. அது நடக்கும், இன்னும் கீழே வந்துருவாங்கன்னு வச்சிங்களேன். போலிகளை ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நான் இப்போ இந்த கட்டத்தில் கேட்குறேன், இப்படியோ ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் அவங்க இருக்கணுமா மஞ்சரி? ஏன் மஞ்சரிக்கு ஓட்டு போடுறது இல்லை? பிளே நல்லா தானே பண்ணுறாங்க, தெரில நமக்கு. பிளே பார்த்தாங்கன்னா இப்போ பவித்ராவை திடீர்னு அந்த ஏஞ்சல் டாஸ்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முறை ஏறிச்சு இல்லை, அந்த மாதிரியாவது மஞ்சரிக்கு ஏறணும்ல. இப்போ இல்லை அன்ஷிதாவுக்கு ஏறாமாவது இருக்கணும்ல. நீங்கள் இங்கே போடாதீங்க. அன்ஷிதாவுக்கு எப்படி போடுறீங்க? மோசமாக விளையாடுற பிளேயர் எப்படி மேலே ஏற்றுறீங்க? என்ன நடக்குது? இது மோசமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இது நடக்கும். இதுக்கு முன்னாடி சீசன் நடந்திருக்கு, இப்போவும் நடக்கும். ஸோ அஃபீஷியல்னு சொல்லி வர தகவலில் பார்த்தீங்கன்னா இப்போ உல்டாவாயிடுச்சு. இப்போ ரஞ்சித் வந்து கீழே இருந்தவர் மேலே போயிடுறாரு. அப்போ ரஞ்சித், மஞ்சரி,
அதுக்கப்புறம் ரயான். இப்போ சிங்கிள் எவிக்ட் அப்படின்னா ரயான், டபுள் எவிக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ டபுள் அப்படின்னா மஞ்சரிக்கு பாயாசம், மஞ்சரி வெளியே போகிறாங்க. இது ஸ்ட்ராங் பிளேயரை இந்த மாதிரி அனுப்புறது அவர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி. என்ன பண்ணுறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மக்களை சொல்கிறேன், அப்போ மற்ற ஆட்களுக்கு ஓட்டு போடுறாங்களே அந்த கூட்டத்தை சொல்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன, யார் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.